லைட் என்னாச்சு மேடம்? ஏ பாண்டி உங்க லைட் சைடு உள்ளே கொஞ்சம் உள்ள. இன்னைக்கு வெட்டிட்டாங்களே சார், என் குடும்பத்துக்கு யார் சார் பொறுப்பு? நானே என் பிள்ளைய கூப்பிட்டு அனாதையா சார் நிக்கணும். எங்களுக்கு யார் சார் பாதுகாப்பு? என்ன சார் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க? சிவகங்கை மாவட்டம் கீழப்பச்சாலையை சேர்ந்தவர் பாலமுருகன். இவரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதால் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட திடீர் மின்தடையால் அவருக்கு செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு எக்ஸ் தளத்தில் பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நோயாளி ஒருவருக்கு தையல் போடும் நேரத்தில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டது. அப்போது மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டர் எதிர்பாராத விதமாக பழுதாகிவிட்டதால் இடைப்பட்ட நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளித்ததை தன்னுடைய விளம்பரத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்கிறார் எனவும் குறிப்பிட்டிருந்தார். என்ன பதில் சொல்றீங்க சார்? நீங்க சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காங்களா சார்? எல்லாத்துக்கும் காரணம் வந்து போலீஸ் தான். இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.